ஒரு மனிதனுடைய உள்ளத்திலே இரக்கம் என்பது, குழந்தைகள் மீதுள்ள பாசம் என்பது சொர்க்கம் கடமையாகின்றது. அந்த பாசத்தினால், இரக்கத்தினால் சொர்க்கம் எங்களுக்கு கடமையாகின்றது, நரகத்திலே இருந்து விடுதலை கிடைக்கின்றது என்ற விடயத்தை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் ஒரு ஹதீஸிலே நாங்கள் பார்க்கின்ற போது, ஒரு பெண்மணி, ஏழை பெண்மணி அவர்களிடத்திலே வருகின்றார்கள். பசியோடு வந்து 2 குழந்தைகளை தூக்கி கொண்டு, பெண் பிள்ளைகளை தூக்கி கொண்டு வருகின்றார்கள். வருகின்ற போது 3 பேரித்தம் பழங்களை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் கொடுக்கின்றார்கள் அந்த தாயிடத்திலே. 2 பிள்ளைகளுக்கும் ஒன்றொன்றாக கொடுத்து 2 முடிந்து விட்டது. ஒன்றை வாயினுள் வைப்பதற்காக வேண்டி எடுத்துக்கொள்ளும் போது அந்த தாய் 2 பிள்ளைகளும் மீண்டும் அதை கேட்கின்றது. 2ஆக கிழித்து தான் உண்ணாமல் அந்த குழந்தை 2க்குமே அளித்து விடுகின்றார். இதை பார்த்து கொண்டிருந்த ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே சொல்லுகின்றார்கள், யா ரசூலல்லாஹ், இப்படி ஒரு காட்சி நடந்தது என்று சொல்லுகின்ற போது நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், வஜபத் லஹுல் ஜன்னah, அவளுக்கு சொர்க்கம் வாஜிபாகி விட்டது, நரகத்திலிருந்து விடுதலையாகி விட்டாள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். பிள்ளைகளோடு கருணையோடு நடந்து கொண்டதின் காரணமாக சொர்க்கம் கிடைத்தது, நரகத்திலிருந்து விடுதலை கிடைத்தது.